மனிதன் என்பவன் எப்பா டாக்டர் வேலைக்கு போற நேரத்துல என்ன வெட்டியா பாடு கட்டினு இருக்க? வாரி வாரி வழங்கும் போது வள்ளலா. டேய் முத கிளினிக் போற உங்க அப்பா துபாயில இருந்து அனுப்பிச்சிருந்தாருல அந்த செத்து போட்டுன்னு போ. லைஃப்பில் எல்லாருக்குமே முக்கியமான ஃபேஸ் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கும் இந்த இயர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. டிசிஷன் மேக்கிங் இஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. எஸ், நீட்டில் கட் ஆஃப் பண்ணனால என்னால் எம்பிபிஎஸ் சேர முடியல. ஸோ நான் அடுத்த கடைசி டிசிஷன் ஹோமியோபதி. மா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன், கொஞ்சம் சைன் போடு. எதுக்கு? என்ன கோர்ஸ்? எம்பிபிஎஸ்ஸா? இல்லை, அதுக்கு இல்லைம்மா, அதுக்கு தான் கட் ஆஃப் குறைச்சில, அதனால் ஹோமியோபதி படிக்கலான்னு இருக்கேன். என்னது ஹோமியோபதியா? ம், உன்னை ஒரு வருஷமாக நீட்டுக்கு படிக்க வச்சது ஹோமியோபதிக்கு இல்லை, எம்பிபிஎஸ் படிக்க தான். இப்போ வச்சுரா. உங்கள் அப்பா துபாயில் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு உன்னை டாக்டராக பார்க்க. ஹோமியோபதியும் டாக்டர் தான், நான் படிக்கிறேன். நம்ம தெரிஞ்சானா கூட அதுதானே படிக்கிறாரு. அப்புறம் என்ன, நான் படிக்கிறேன். அவர்கிட்ட பணம் இருக்குது, நம்ம அப்படியா? எம்பிபிஎஸ் படித்தா தான் சம்பாதிக்க முடியும். அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சதே போதும். திரும்பி 1 இயர் படித்து கோவிட் மாதிரி இருந்தால் கட் ஆஃப் குறைஞ்சதுன்னா நான் இதே படிக்கிறேன், என்னை விட்டுருங்க. டே சொல்கிறத கேள்ற, எம்பிபிஎஸ் படிடா. எங்கள் பேச்சை கேட்கல, இனிமேல் எங்ககிட்ட பேசாத. பெரிய ஹோமியோபதியா. அன்னைக்கு யார் பேச்சும் கேட்காதனா இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே நான் யார்கிட்டையும் பேசலை, என்கிட்டையும் யாரும் பேசலை. என்னை நம்பாத எல்லாருக்குமே நான் ஏதாவது இந்த ஃபீல்டில் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் நான் காலேஜ் படிக்கும்போது எந்த கஷ்டமும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அங்கே ரியாலிட்டி ஆஃப் லைஃப் எதுவுமே தெரியாது. ஹாப்பியாக இருந்தேன். எப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தேன்னா நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் சொசைட்டிக்குள்ள ஒரு நல்ல டாக்டராக வரணும், நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு எய்மோட வீட்டுக்கு வந்தேன். ஆனால் ஒரு சில நாலேஜ் இல்லாத பீப்புள் கிட்ட ஹோமியோபதியோட பார்வை எப்படி இருக்குன்ட்டு அப்போ தான் தெரிஞ்சு. ராம், இப்போ தான் காலேஜ்லேருந்து வரீங்களா? ஆமாக்கா. அம்மா மெடிக்கல் படிக்கிறேன்னு சொன்னாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறீங்களா? எம்பிபிஎஸ் இல்லைக்கா, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி. இன்ஜெக்ஷன் சர்ஜரிலாம் பண்ணுவீங்களா? இன்ஜெக்ஷன் சர்ஜரிலாம் பண்ண மாட்டோம், வெறும் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிக்கா. ஒரு நிமிஷம்க்கா கட்டுறேன். இது என்ன உருண்டையாக இருக்குது, இதெல்லாம் வேறு டேப்லெட்டுன்னு சொல்கிறாரு. அப்போது இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டீங்க? இல்லைக்கா, இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டோம். 5 வருஷம் கோர்ஸு வேஸ்ட்டு. ஏங்க்கா அப்படி சொன்னீங்க? இன்ஜெக்ஷன் போடாத டாக்டர் என்ன டாக்டரு? அதுக்கப்புறம் உடஞ்சவன் தான், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் ஆகிட்டேன். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. என் ஃபீல்டை பற்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட இல்லை. ஸோ நான் யாரை பார்த்து இந்த கோர்ஸ் சேர்ந்தனோ அவர்கிட்ட இந்த அப்ஸ்ட்ரகல்ஸ்லாம் சொல்லாமன்ட்டு ஃபைனல் இயர் பாஸ் பண்ண குஷியோட கையில் ஸ்வீட்டோட போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் போல், பணம் இருந்தால் எந்த ஃபீல்டில் இருக்குன்னு பிரச்சனையே இல்லை, பணமே எல்லாம் பார்த்துக்கும். அப்படி தான் இவரோட கிளினிக்கும் இருந்து பக்கா செட்டப்போட. ஹே மிஸ்டர் ராமச்சந்திரன், சாரி டாக்டர் ராமச்சந்திரன், வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? ஆனால் அந்த வசதி எல்லாமே அவரோட ஹார்ட் ஒர்க் தான்ட்டு எனக்கு லேட்டராக புரிஞ்சுது. அப்புறம் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போச்சு? சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியுதா? மெடிசன் கம்ப்யூட்டர் மெடிசன்லாம் நல்லா புரியுதா? எங்கே சார், வர இந்த சிஸ்டமெல்லாம் ஹோப்பே இல்லை சார். நானும் வீட்டில் யார்ட்டையும் பேசுகிறது இல்லை சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? வீட்டோட விருப்பம் எல்லாமே இந்த கோர்ஸ் தான் சார். எனக்கே ஹோப் இல்லை சார். அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா பண்ணலாம். இந்தாங்க சார், ஸ்வீட் சாப்பிடுங்க. புது கிளினிக் வச்சதுக்கு நானா பண்ணலான்னு. நீங்கள் பண்ணீங்களா? இல்லை, நான் பண்ணல, நானா பண்ணலான்னு நினச்சேன். வீட்டில் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் பண்ணி தான் நல்லா தான் இருக்கும். கிளினிக் செட்டப்லாம் எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? கிரேட் சார். நானே கேட்கலான்னு இருந்தேன், எப்படி சார் இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணீங்க? 2 வருஷம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி நானாக சொந்த காசில் வச்சது. பக்காவாக இருக்கா? நீயும் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி பேஷண்ட்ஸ் பார்த்து படித்த ஹோமியோபதியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுத்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நானும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கிளினிக்லே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ராமே, சொல்கிறா. ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஜுரம் அடிக்குது, ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. தெரிஞ்ச பையன் டாக்டர் ஆகிட்டேன், எதனா மாத்திரை இருந்தால் கூட. அடிக்கடி உடம்பு சரியில்லையா? ஒரு நிமிஷம் இரு. இப்போதைக்கு இருக்கிற ரெஸ்டாக்ஸை கொடுப்பேன். இந்தா, இது ஃபீவர் அடிக்கும் போது போட்டுக்கோ, சரியாயிடும். என்னது இது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை கேட்டால் பள்ளி மிட்டாயை தந்து கொடுக்குற. உங்ககிட்ட போய் மாத்திரை கேட்டேன் பாரு. பே, பொதுவாக முதுகு பின்னாடி பேசணும் நான் கண்டுக்க மாட்டேன். நிறைய அவமானப்பட்டாச்சு, இவன் மட்டும் என்ன அப்படின்னு நான் மட்டும் போயிட்டேன். என்னோடய மைண்ட் செட் எல்லாமே அந்த கிளினிக் போகணும், நல்லா பேஷண்ட் பார்க்கணும், என்னை நானே ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளினிக் போன 2 மாதம் அப்புறமும் என் லைஃப்பில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும். இப்போ தான் பென்ஷன் போட்டாங்க, அதுக்குள்ளே பணம் கேட்குறீங்க. சரி, ஏடிஎம் வந்துட்டேன், போன வை. கவர்மெண்ட் எல்லா வசதியும் செய்து கொடுக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எனக்கு வர பென்ஷனை கூட விட மாட்டுறாங்க. தம்பி, சொல்லுங்கள் சார். கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்து கொடுப்பா. இந்தாங்க சார் உங்கள் அமௌண்ட், உங்கள் ஏடிஎம் கார்டு. ரொம்ப நன்றிப்பா. சார் சார் என்னாச்சு சார்? என்ன சார் கல்லன் சாப்பிடல போல? இந்த கேவனோட பிரச்சனை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கப்பா. லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பிடிச்சி வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்றைக்கி கிடைச்ச அந்த பெரியவர் மாதிரி. உள்ளே வாங்க சார், ஏசியில் உட்காரலாம். சரிப்பா. உங்களை பார்த்தா மனசுலேயும் உடம்புல ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனால் சொல்ல மாட்டீங்க. என்ன சார் உங்களுக்கு ஆச்சு? ஒரு 4 பிரச்சனை. அப்படின்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை? காது கேட்காது, தலை சுத்தம், ஓ, காதில் கொயின்னு சத்தம் கேட்கும். சார் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கலாமா? அதே பழைய ரிப்போர்ட் தான்ப்பா, ஃபைல் மட்டும் புதுசுப்பா. பெரியவரோட ரிப்போர்ட்ஸ் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அவருக்கு மீனியஸ் டிசீஸ் இருக்குன்ட்டு. எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத எனக்கு என்னோடய வயசு ஆர்வத்தினால அவர்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன். சார் நீங்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? தம்பி, உனக்கு என்ன வயசாகுது? என் வயசு 24 சார். என் வேதையோட வயசு 30, உன்னோட வயசு 24. ஊரில் இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன். ஆனால் எதுவும் குறைஞ்ச பாடு இல்லை. நீங்கள் பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எப்படி குணப்படுத்துவீங்க? முழுமையாக குணப்படுத்த நான் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் சார். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா சார்? சரி, உன்னால் முடியுமான்னு பார்ப்போம். தேங்க்யூ சார். லைஃப்பில் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தாலுமே சொசைட்டிக்கு என் மேலே இருந்த பேட் இம்ப்ரெஷன் மட்டும் இன்னும் போகவே இல்லை. போடா பள்ளி மிட்டாய் டாக்டர். அனிவன் சொன்ன மாதிரி எல்லா விதத்துலையும் கொடுத்துட்டேன், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போ காது கேட்குதா? இப்போ காது நல்லா கேட்குதா? பட் நான் என் ஹோப்பை கைவிடலை. இன்னும் டீப்பாக கேஸ் எடுத்தேன், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நல்ல மெடிசன் கொடுத்தேன். இந்த மாத்திரையை வேலைக்கு முன்னு போட்டுங்க, சரியாயிடும். ஈஸியாக பாரு, யாரா மாதிரி. ஐயா, அது அப்படி போடக்கூடாது, கொடுங்க. வீக்னஸ் ஆஃப் மெமரி வேறு, அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது இருக்குல்ல, மூடியில் போட்டு கையில் போடாமல் சப்பி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தான் நான் மென்டல் சிம்டம்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணேன். பிடிங்க. கொஞ்சம் ஞாபகம் வருது. இப்போ நல்லா காது கேட்குதுங்களா? கேட்குதுப்பா. நல்லாவே கேட்குதா? நல்லா கேட்குதுப்பா. கொஞ்சம் மாதம் ஹோப் விடாமல் நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால
அவருக்கு இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ஓரளவுக்கு க்யூர் ஆச்சு. அவரும் பெட்டராக ஃபீல் பண்ணார். மெடிசன்ஸ்லாம் ரெகுலராக போடுங்க சார். சரிப்பா. பார்த்து போங்க. காது கேட்டாலும் திரும்ப மாட்டார், கேட்கலாம் திரும்ப மாட்டார். தம்பி, ஆரம்பத்தில் உன்னை டாக்டரானு கேள்வி பண்ணிட்டேன். அலட்சியமாக பேசிட்டேன். இத்தனை நாள் நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஹோமியோபதி நல்லாவே கேட்டுச்சு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் மனுஷன் நல்லாவே பார்த்துக்கிட்டேன். நீ நல்ல டாக்டர் தான்பா. இன்ஜெக்ஷன் போடாத டாக்டர் என்ன டாக்டரு? உங்ககிட்ட போய் மாத்திரை கேட்டேன் பே. போடா பள்ளி மிட்டாய் டாக்டர். ஹோமியோபதி படித்தா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. நீயே புரிஞ்சுப்ப பாரு. ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ கரெக்டான டைமில் உன்னை தேடி வரும். லைஃப் இஸ் ரியலி சிம்பிள், நத்திங் டு காம்ப்ளிகேட். நம்ம என்ன படிச்சுன்றதை விட படித்த படிப்புக்காக எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதை பார்த்தாலே போதும். லைஃப் இஸ் வெரி ஈஸி. மெடிக்கல் ஃபீல்டு ரிலீஸும் என்னை பொறுத்தவரை ஒன்று. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு பிரிஞ்சிருந்தாலுமே பக்தரோட நோக்கம் எல்லாமே கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை. அதே மாதிரி தான் அலோபதி, சித்தா, ஹோமியோ அப்படின்னு பிரிஞ்சிருந்தாலும் பேஷண்ட்ஸோட நம்பிக்கை டாக்டரோட வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ எல்லா சிஸ்டமும் குட். ராமு அடிக்கடி உடம்பு சரியில்லை, இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல டாக்டராக பாரு. சரியா? அதில் ராமு இல்லையா? உட்காரத்தில் 2 ஊசி குத்திக்கோ, சரியாயிடும். கொஞ்சம் நில்லு ராமு. அப்புறம் என்னடா? நீ அன்றைக்கி ஒரு மாத்திரை கொடுத்தல்ல, அதுதான் பல்லி முட்டைன்னு சொல்லிட்டியாடா? பட சொல்கிறத கேளு. வேறு என்னடா? எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. நீ குத்த மாத்திரை தான் குத்தேன், நல்லாவே கேட்டுச்சு. அன்றைக்கி வேறு நான் உன்னை தப்பாக பேசிட்டேன். அதான் உன்னை பார்த்து சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். என்னை மன்னிச்சிக்கிறாமே. சாரிலாம் வேணாம். எண்ணம் புல் வாழ்க்கை. குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம்.